வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நல்லா எண்ணெயை கடாயில் ஊற்றிக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்த உடனே கடுகு வெடிக்காமல் இருந்தால் உடல் சூடை ஏற்படுத்தும். அதனால தான் கடுகு நல்லா வெடிக்கணும். அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மேலே தெரிக்கும், தள்ளி நின்றுக்கோங்க. இஞ்சி அதையும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வாயு இல்லையா, அதனால் இஞ்சி கண்டிப்பாக சேர்க்கணும். இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டை இன்னும் தூக்கி கொடுக்கும். அதனால் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. கரண்டியால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து கரண்டியால் நல்லா வதக்கிடுங்க. பொன்னிறமாக வரட்டும். இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெங்காயம் டக்குன்னு வதங்காது. நீங்கள் கொஞ்சோண்டு உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும். இந்த சூழ்நிலையில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம வேக வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, இதோட தோலையும் எடுத்துடலாம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த தோலை எடுத்துட்டு நம்ம பொரியலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சாச்சு. வேக வைக்கிறப்பவே உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதோடு சேர்த்து தான் இதை ஆட் பண்ண போகிறோம். அதனால் உருளைக்கிழங்குல நமக்கு சுவைத்தன்மை அதிகரிக்கணும் இல்லையா, அதனால் உப்பை வேக வைக்கிறப்பவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் அங்கே வெங்காயத்தோட வதக்கிறப்போ போடுறதை இப்போ காமிக்கிறேன். இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒன்றா சேர்த்து கரண்டியால் மசிச்சு எடுத்துக்கலாம். சிலதை முழுசாக விட்டுருங்க, சிலதை லைட்டாக மசிச்சிருங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான உருளைக்கிழங்கு கறி ரெடி. எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.